வெல்கம் டு ரோமியோ விளாக்ஸ். இனி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பக்தவச்சலம் பெருமாள் கோவிலுங்க. இந்த பக்தவச்சலம் பெருமாள் கோவில் சொன்னாலே நம்மளுக்கு திருநின்றவூர் தான் ஞாபகம் வரும். இவ்வளோ வளர்ந்து வந்த சென்னையிலேயே ஒரு முக்கியமான சிட்டியாக இருக்குது திருநின்றவூரில். டைட்டில் பார்க்கும் இப்போ வந்துருச்சு, பக்கத்துலேயே 6 வழிச்சாலை வந்துருச்சு. இந்த மாதிரி சிட்டியான இடத்துக்குள்ளே உங்களால் ஒரு நல்ல இடம் வாங்க முடியும் சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? ஆமாங்க, இப்போ நம்மளுக்கு ஒரு வீடு சேலுக்கு வந்திருக்கு. அந்த வீடு இப்போ தான் கட்டிகிட்டு இருக்காங்க. அந்த கட்டிகிட்டு இருக்க வீடு பார்த்தீங்கன்னா 90% வரைக்கும் பேங்க் லோன் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்டீரியர் ஒர்க்காக இருக்கட்டும் எல்லாமே கஸ்டமைஸ்டு பண்ணி கொடுக்கணும். கஸ்டமர் என்ன கேட்குறாங்களோ அந்த மாதிரி நாங்கள் பண்ணி கொடுக்கணும் அப்படின்றத வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்களே வந்து வீடை பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. 30 அடியிலேயே இங்கே குடிக்கிற மாதிரியான தண்ணி கிடைக்கும் சொன்னாங்க. ஸோ நமக்கு அந்த இடத்துக்கு போயிட்டு வீடு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். அங்கே பாருங்கள், பஸ் வருதாங்க பாருங்கள். ஸோ இந்த மாதிரி பஸ் வரக்கூடிய ஒரு மெயின் ரோட்டுக்கு பக்கத்துலேயே தான் நம்மளுடைய இடம் இருக்குங்க. இங்கே ஸ்கூல்ஸ்லாம் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜெயா மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல், வேலம்மாள் வித்யாலயா ஸ்கூல், ரவீந்திர பாரதி குளோபல் ஸ்கூல், சிபிஎஸ்சி ஸ்கூலுங்க அது. ஸோ இது பக்கத்தில் நான் சொல்கிற இந்த ஸ்கூல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பக்கத்தில் 1 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்க ஸ்கூல்ஸ் தான். ஸோ காலேஜ் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜெயா இன்ஜினியரிங் காலேஜ், பனிமலை இன்ஜினியரிங் காலேஜ், ஸ்கூல்ஸாக இருக்கட்டும் காலேஜாக இருக்கட்டும் சரௌண்டிங்கில் இருந்தால் ஏரியாவில் டிமாண்ட் ஆல்வேஸ் ஸ்டேபிளாக இருக்குங்க. ஸோ நம்ம சைட்டுக்கு பக்கத்துலேயே பாரத் பெட்ரோல் பங்க் இருக்குங்க, சூப்பர் மார்க்கெட் இருக்குது, ஆக்ஸ்ஃபோர்ட் ஸ்கூல் இருக்குது. இந்த ஆக்ஸ்ஃபோர்ட் ஸ்கூலுக்கு பாரத் பெட்ரோல் பங்க்குக்கு பக்கத்திலே தான் நம்ம சைட் இருக்குது. அது வந்து ஒரு கேட்டட் கம்யூனிட்டிங்க. அந்த கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ளே தான் நம்ம வந்து ஒரு வீடு பார்க்க போகிறோம். அந்த வீட்டுக்கு பக்கத்திலே நிறைய வீடுகளும் கட்டியிருக்காங்க, தனியாக ஒன்றும் இல்லை. நம்ம இப்போ அந்த சைட்டுக்கு போயிட்டு இன்னும் என்னென்ன இருக்குன்ட்டு தெளிவாக பார்ப்போம். வாங்க. ஓகேங்க, உங்ககிட்ட சொன்ன மாதிரி ரோட்லேருந்து நடந்து வர தூரத்தில் தான் நம்ம சைட் இருக்குது. நம்ம சைட்டில் பாருங்கள், இந்த வீடு மட்டும் இல்லாமல் இந்த சைட்டில் எவ்வளோ வீடு இருக்குதுன்னு பாருங்கள் நீங்களே. ஸோ இவ்வளோ வீட்டுக்கு மத்தியில் தான் நம்ம பார்க்க வந்திருக்க வீடு இருக்குங்க. இந்த இடம் மொத்தம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 902 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. இந்த 902 ஸ்கொயர் ஃபீட்டில் 900 ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னா பில்டப் ஏரியா பண்ணியிருக்காங்க. இது மொத்தமும் செங்கல்லையே பில்டப் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் காம்பவுண்ட் வால்லாம் பார்த்தீங்கன்னா 8 to 12 mm ராட்ஸில் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது காம்பவுண்டுக்குங்க. உள்ள வீட்டு உள்ள பார்த்தீங்கன்னா 12 mm ராடு 6 போட்டிருக்காங்க. எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா 4 தான் போடுவாங்க, இவங்க 6 ராடு போட்டிருக்காங்க 12 mmல வீட்டு உள்ளலாம். ஸோ இந்த வீடு பார்த்தீங்கன்னா 70% தான் ஒர்க்கு முடிஞ்சிருக்கு. இவங்க கட்டிட்டு இருக்கும் போதே ஒரு வீடியோ மட்டும் நான் எடுத்துகிட்டு போயிட சொல்லி தான் கேட்டு நின்றுட்டு இருக்கேன். ஸோ சீக்கிரமாக உள்ளே போயிட்டு வீடியோ எப்படி இருக்குன்ட்டு சீக்கிரமாக நான் காட்டிட்டு நம்ம வீடியோ முடிச்சுக்கிறேங்க. நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. ஓகேங்க, வீட்டு உள்ளே வந்த உடனே பார்த்தீங்கன்னா நல்ல பெருசான பார்க்கிங் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த சைடு கார் பார்க்கிங் பண்ணிக்கலாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங்கோட அவுட் சைட் காம்பவுண்டுங்க. இது பக்கத்துலேயே நம்ம நடந்து வர மாதிரி ஒரு கேட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வீட்டு உள்ள எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வீட்டு உள்ள வந்து பார்ப்போம். இப்போ நம்ம வீட்டு உள்ள வந்ததும் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் டிசைனில் தேக்கு வுட்லேயே மெயின் டோர் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த தேக்கு வுட்டு கதவுக்கு ஏற்ற மாதிரியே ஒரு அகலமான வாசக்கால் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ட்ரன்ஸும் ரொம்ப நல்லா இருக்குது. இதுக்கப்புறம் வீட்டு உள்ள எப்படி இருக்குன்ட்டு நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. ஓகேங்க, இப்போ நம்ம வீட்டு உள்ளே வந்ததும் பார்த்தீங்கன்னா நமக்கு ரைட் ஹேண்ட் சைட்லேயே ஒரு நல்ல யூபிவிசியில் ஸ்லைடு விண்டோ கொடுத்துருக்காங்க. இது ஒரு ரோட் சைடு வியூவுக்கு பார்க்க நல்லா இருக்கும். இப்போ அப்படியே யூபிவிசி ஜன்னல் முடிச்சுட்டு வந்தோம்னா இங்கே பார்த்தீங்கன்னா காமன் ஏரியா பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. இந்த பாத்ரூம்க்கான டைல்ஸ் ஒர்க் பார்த்தீங்கன்னா நடந்துட்டுருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸுக்கு கீழேயே ஒரு ப்ளக் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நம்ம டிவி வந்துட்டு வச்சுக்கலாம், அப்படி இல்லைனா ஃப்ரிட்ஜும் இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் ஸ்டெப்ஸுக்கு கீழேயே ஒரு நல்ல இடம் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்பேஸில் நமக்கு தேவையானது எதனா வந்துட்டு ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஸ்டெப்ஸ் அப்படியே முடிச்சுட்டு இப்படி நேராக வரும் பார்த்தீங்கன்னா எனக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா கிச்சன் இருக்குங்க, ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா பெட்ரூம் இருக்குது. ஸோ கிச்சன் உள்ள போனால் கிரானைட்லேயே பார்த்தீங்கன்னா கிச்சனுக்கு தேவையானது கொடுத்துருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா எக்ஸாஸ்ட் ஃபேன் கொடுத்துருக்காங்க. ஒரு எல் ஷேப்புக்கு பார்த்தீங்கன்னா ஸ்லாப் கொடுத்துருக்காங்க. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா கபோர்டுக்கு நமக்கு சமைக்கிறதுக்கு தேவையான பொருளாக வைக்கிறதுக்கான கபோர்டு கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு இப்போ பெட்ரூம் பார்ப்போங்க. இது பக்கத்துலேயே இருக்க பெட்ரூம் அப்படியே வருவோம். ஆக்சுவலாக ஒன்று சொல்ல மறந்துட்டேன், என்னென்னா இவங்க வந்துட்டு இங்கே ஒர்க் பண்ணுறவங்க ஒரு வாட்டி டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பட்டி ஒர்க் நடந்துட்டு இருக்கும் போதே ஒரு பெயிண்ட் கலர் இது கொடுக்கலாமான்ட்டு ஒருத்தர் ஐடியா கொடுத்துருக்காரு. ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு அடித்தா நல்லா வருதா இல்லையா பட்டி போட்டது அப்படின்றதுக்காக இந்த பெட்ரூமுக்குள்ளே பெயிண்டிங் ஒர்க்கு ஒரு தடவை பண்ணி பார்த்துருக்காங்க. ஸோ அப்படியே பெட்ரூம் முடிச்சுட்டு வந்தோம்னா படிக்கட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல டிசைனில் டைல்ஸு ஃபில் பண்ணிருக்காங்க. ஸ்டீல்லேயே கைப்பிடி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம மேலே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஓகேங்க, இப்போ நம்ம மேலே வந்துட்டோம் பார்த்தீங்கன்னா நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயே வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கான ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. பக்கத்துலேயே அதுக்கான ஃப்ளக் பாயிண்ட்டும் வச்சுருக்காங்க. இப்போ நமக்கு ரைட் ஹேண்ட் சைடில் ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு தேவையான டெரஸ் மாதிரி ஒரு இடம் கொடுத்துருக்காங்க. நம்ம அதை அப்புறம் பார்ப்போம். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம பெட்ரூம் உள்ள போய் பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்போ பெட்ரூம் உள்ள வந்தோடனே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஷோ எடுத்து
நமக்கு இந்த கபோர்டு தாங்க. அப்படியே உள்ளே வரோன்னா இங்கே ஒரு ஃப்ளக் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல டிவி அழகாக ஷோ பண்ணி வச்சுக்கலாம். ஏசிக்கும் மேலே கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கேருந்து அப்படியே ஆப்போசிட்க்கு பார்த்தீங்கன்னா நமக்கு பெட்ரூம் அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. அட்டாச் பாத்ரூம் ஒர்க்கும் நடந்துட்டுருக்கு. இங்கே வந்து யூபிவிசிக்கு தேவையானதும் வச்சுருக்காங்க. ஸோ ஒர்க்கு நடந்துட்டுருக்குன்றதுனால நம்ம அப்படியே தான் எடுக்க வேண்டியதாக இருக்குது. இங்கேருந்து அவுட் சைட் வியூவுக்காக ஒரு பால்கனி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பால்கனி தான் பெட்ரூமோட பால்கனி. இது ரொம்ப நல்லா இருக்குது. இங்கேருந்து பார்க்குறது வியூ பாயிண்ட் அவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்போது மேலே இருக்க பெட்ரூம் வந்து முடிச்சாச்சு. மேலே பெட்ரூமில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு பால்கனி கொடுத்துருக்காங்க. மேலே நல்ல ஸ்பேஸோட லேப்டர் கொடுத்துருக்காங்க. அட்டாச் பாத்ரூமே உள்ளே கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம அப்படியே நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஒரு வெளியே ஒரு நல்ல ஒரு ஸ்பேஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்பேஸை காட்டுறாங்க. இதுதான் மேலே ரூமுக்கு வெளியவே இருக்க ஒரு நல்ல ஸ்பேஸுங்க. இந்த ஸ்பேஸை பாருங்கள், சுற்றி நிறைய வீடுங்களாக தான் இருக்கும். இங்கே இவ்வளோ வீடுக்கு மத்தியில் தான் நம்ம பார்க்க வந்திருக்க வீடு இருக்குது. இது இல்லாமல் மேலே டெரஸும் இருக்குங்க. அதையும் காட்டுறேன் பாருங்கள். ஸோ இங்கே இருக்கிறது எல்லாத்தையும் நான் காமிச்சிட்டேன். இதுக்கப்புறம் ஃபைனலாக இந்த இடத்துல லோன் எவ்வளோ பண்ணி கொடுக்குறாங்க, இந்த இடத்துல இன்னும் என்னென்னலாம் இருக்குன்றத நான் தெளிவாக கீழே போய் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம நடுவில் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம். உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்னு எனக்கு தோணுது. வீடியோவில் காட்ட வேண்டியது எல்லாத்தையும் நான் காமிச்சிட்டேன். மற்றதெல்லாம் வெளியே வந்து நான் சொல்கிறேன். ஓகேங்க, உங்களுக்கு நான் முழு வீடுமே சுற்றி காமிச்சிட்டேன். இப்போ நான் சொல்ல வர்றது கடைசியாக என்னென்னா, இந்த வீடு இப்போ தான் கட்டிட்டு இருக்காங்க. ஸோ இந்த வீட்டில் இருக்கிற இன்டீரியர் ஒர்க்காக இருக்கட்டும், பெயிண்டிங் சூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இது எல்லாமே எந்த ஒரு கஸ்டமர் புக் பண்ணுறாங்களோ அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி இவங்க கஸ்டமைஸ் பண்ணி தரேன்றாங்க. ஸோ அதுக்காக தான் மற்ற இன்டீரியர் ஒர்க்லாம் நாங்கள் பண்ணலை. கஸ்டமர் சொல்கிறதுக்காக நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்காக தான் இவங்க ஒன்றும் இன்டீரியர் ஒர்க் பண்ணாமல் இருக்காங்க. இந்த இடத்தோட அப்ரூவ்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா சிஎம்டிஏ அப்ரூவ்டுங்க. அது இல்லாமல் ரெரா அப்ரூவ்டும் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இது சென்னை லிமிட்டில் தான் இருக்குது. இவங்க லேண்ட் அப்ரூவல் மட்டும் இல்லாமல் பில்டிங் அப்ரூவலும் வாங்கி வச்சுருக்காங்க. இந்த வீடை வந்துட்டு வாங்குறவங்க 90% பார்த்தீங்கன்னா பேங்க் லோனும் பண்ணி கொடுக்கலான்றாங்க. 10% பேமெண்ட் மட்டும் நீங்கள் கொடுத்தா போதும். மற்றதெல்லாம் அவங்களே லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துறாங்களாம். லோன் இந்த பேங்க்கில் தான் கிடையாதுங்க, எல்லா பேங்க்லையுமே இவங்க டைப் பண்ணி வச்சுருக்காங்க. நீங்கள் எந்த பேங்க்கில் கேட்டாலுமே உங்களுக்கு லோன் அரேஞ்ச் பண்ணி தரேன்றாங்க. இந்த வீடு 49 லட்சம் ரூபாய்க்கு கொடுத்துடலாம் சொல்கிறாங்க. 49 லேக்ஸ் சொல்கிறாங்க. பேமெண்ட் நெகோஷியபிள் தாங்க சொல்கிறாங்க. நல்ல வாய்ப்புங்க, நல்ல ஏரியாவில் வந்திருக்கு. விட்டுறாதீங்க. மெயின் ரோடுக்கு பக்கத்துலேயே ஒரு ஜங்ஷனில் வளர்ந்து வர ஏரியாவில் சிட்டிக்குள்ளே கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். கட்டின வீடு ரெடியாக இருக்குங்க. டக்குன்னு கால் பண்ணி பேசுங்க. ரைட் ஹேண்ட் சைடில் கான்டாக்ட் நம்பர் இருக்கும். டிஸ்கிரிப்ஷன்லேயும் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருப்பேன். உங்களுக்கு எந்த ஒரு டவுட்னாலும் கால் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாராவது வீடு வாங்கணும்னு தேடிட்டு இருக்கவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரியான வீடியோ பார்க்கணுன்னா தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். தேங்க்யூங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.